Exercise 3.3ல fourth sum பார்க்க போறோம். What is the remainder when x power 2018 plus 2018 is divided by x minus 1? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான். கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது என்ன பவர்லாம் கொடுத்துருக்காங்க என்னமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இது டிவைடட் அப்படி தானே, அது டிவைசர். இப்போ நம்ம டிவைடட்ல என்ன எடுக்க போறோம்னா அதே தான். இது p of x, அது g of x. அப்போ let p of x which is equal to என்னது x power. அந்த செகண்ட் சம்ல என்ன சொல்லிட்டாங்க, இது p of xன்னு அவங்க போட்டிருந்தாங்க. நீங்கள் எழுதும்போது இப்படி கிவன்ல எழுதிக்கோங்க 2018 + 2018 g of x. அது வந்து என்ன அப்படின்னா x minus 1. நம்ம let g of x equal to என்னது 0. அப்போ x minus 1 equal to 0. அப்போ x which is equal to 1 போட்டாச்சு. அதாவது நம்ம இதுதான் 0ன்னு g of x தான் நம்ம கண்டுபிடிப்போம், டிவைட் பண்ணி நம்ம போடுவோம். அதே இதுதான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, ரொம்ப சிம்பிள். அதை கொண்டு அதில் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரப்போகுது. இது p of x, அது g of x, அதை நம்ம 0ன்னு போட்டிருக்கோம். x minus 1 equal to 0, xோட வேல்யூ 1. இப்போ அதில் போடலாமா, x power 2018 plus 2018. அப்போ xக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 power 2018 plus 2018. 1 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும், ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ என்ன பண்ணாலும் அது 1 தான். அப்போ 1 plus 2018. மைனஸ் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் தான் சைன் சேஞ்ச் ஆகுமே தவிர, மற்றபடி சேஞ்ச் ஆகும் தவிர அப்படி தான் வரும் 1. அப்போ 2018 which is equal to 2019. அப்போ therefore remainder equal to என்ன எழுதிக்கிடுவீங்க, ரிமைண்டர் ஈக்குவல் டு 2019. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. அதே இது p of x, g of xன்னு எடுத்துக்கிறோம். g of x வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம், அசிம் பண்ணிக்கிறோம். அப்போ x minus 1 equal to 0 போட்டிங்கன்னா x minus 1 அந்த பக்கம் போனால் +1. இதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம்.